ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்பொழுது சக்கரை வியாதி இருக்கிறவங்க சக்கரை நோய் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இதை அடிக்கடிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும் பொழுது. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு தவா வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதை பிறகு நம்ம முருங்கை இலையை பொடியாக அந்த இலையை மட்டும் கிள்ளி வச்சுருப்போம், அதையும் போட்டு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ப்ரௌனாக வர வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைகிறதுக்கு போயிடுவோம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி லைட்டாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. நான் ராகி மாவும் போடுறேன், அதாவது கேழ்வரகு மாவும் ஒரு 1/2 கப்பு போடுறேன், ப்ளஸ் கம்பு மாவும் ஒரு 1/2 கப்பு போடுறேன். ஸோ நம்மளுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக சேர்த்து ஒரு 1/2 கப்பு வர அளவுக்கு 2 மாவுமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும், கொஞ்சமாக தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம், முருங்கைக்கீரை அதெல்லாம் இதை கூட போட்டு ஆற வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வேணும்னா தேங்காய் சில்லுகள் கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா துருவி போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சில பேர் பிபி எல்லாம் இருக்குது அப்படின்னா தேங்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தேங்காய் போடாமல் நான் செஞ்சுருக்கேன். ஸோ தேங்காய் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா வேணா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு 2 மிளகா போட்டால் போதும். நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு டைம் நான் வரமிளகாவும் போடுவேன், நம்ம இஷ்டம் தான், காரத்துக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வதக்கினதை எடுத்து நம்ம ஆற வச்சு போட்டு அந்த மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை கூடவே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை பிசைஞ்சு எடுத்துட்டு அதே தவாவில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அழகாக அடை மாதிரி தட்டி சூப்பராக சட்னி வச்சுட்டு சாப்பிட்டுடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடையை மிஸ் பண்ணவே மாட்டாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும். முக்கியமாக இதில் சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு, சக்கரை நோயின்றது ஒரு இதுதான் நம்மளுக்கு, அது நோயாக கன்வெர்ட் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்த்தி. அந்த காலத்தில் எல்லாருமே ராகி மாவில் களியெல்லாம் செஞ்சு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க, கூழ் காய்ச்சி குடிப்பாங்க, அடையும் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அடை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. வயசானவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவுங்க இது. ஸோ இது மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.